பரவாயில்ல பரவாயில்ல. தேவா, இந்த வருஷம் என் பிறந்த நாளைக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கோம். அடுத்த வருஷம் நீங்க எங்க இருப்பீங்களோ இல்ல? என்ன சொல்றீங்க? இல்ல இல்ல, இப்ப நாம எல்லாம் ஒன்னா இருக்கோம். அடுத்த வருஷம் நம்ம சேர்ந்திருப்போமோ பிரிஞ்சிருப்போமோ அததான் அவ இன்டைரக்டா சொல்றா. எது எப்பப்பெல்லாம் நடக்கணுமோ அதாவது அப்பப்போ நடக்கும். சரி பூஜா, அப்ப நான் கிளம்புறேன். இருங்க தேவா, என்ன அவசரம்? இப்பதானே கேக் வெட்டணும். நாம எல்லாரும் வெளியே போயிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு போலாமே. இல்ல பூஜா, அது வந்து இருங்க இருங்க இருங்க, செலவு பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அதுக்கு இல்ல ராதிகா, டின்னர்லாம் இன்னொரு நாளைக்கு சாப்பிடலாம். எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு ஒர்க் இருக்கு, நான் கிளம்புறேன். ஏய் மாமியை விட்டுட்டு வாங்கடா. வாடா தம்பி, ஏய் பொண்ணு கல்யாணத்துக்கு போடா. ஐயோ ஏய் ஓடு. ஏய் யாரோ பக்கத்துல வந்தா கிழிச்சிரு. ஓடு. ஏய் போடா. வந்துட்டாங்க விஐபி, இனி அவங்க பாத்துப்பாங்க. ஐயா கொடுங்க. என்னது கூட்டம்? யாரு வேணுங்க? இவங்க எல்லாம் முகமுடி தொடுங்க சார். என் வீட்டுல கொள்ளையடிச்சிட்டு போகும்போது யாரோ நல்ல மனுஷன் வந்து உங்களை அடிச்சு போட்டு நகையை மீட்டு கொடுத்துட்டு போனார். ராஸ்கல், உங்களை நான் உண்மையா தேடி இருந்தேன்டா. மாட்டிக்கிறீங்களா? கான்ஸ்டபிள், உங்களை ஏத்துங்க. பாருங்க, நான் எப்ப ஸ்டேஷன் கூப்பிட்டாலும் நீங்க எல்லாம் வந்து சாய் சொல்லணும், புரியுதா? இந்த வாட்டர் செல்லப்பா இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். ஓகே? ஹாய் பூஜா. ஹாய். சாரி, நான் வரது கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. பரவாயில்ல தேவா, லேட்டா வர எல்லாரும் சொல்ற பழக்கமான டயலாக் தானே. தேவா, நேத்து என் பிறந்த நாளைக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன பூஜா, பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு? அப்படி என்னென்ன பெருசா செஞ்சுட்டேன் தேங்க்ஸ் சொல்ற அளவுக்கு? இல்ல தேவா, எனக்குன்னு யாருமே இல்ல. நான் கூப்பிட்ட உடனே என்னையும் மதிச்சு வந்தீங்கல்ல, அதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு தான் தேங்க்ஸ். அதெல்லாம் இருக்கட்டும், நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், ஒரு மாதிரியாவே இருக்கியே. ஏதாவது பிரச்சனையா பூஜா? இல்ல, பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்ல. பிரச்சனைங்கிறது யாருக்கு தான் இல்ல பூஜா. நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிறத விட இனிமே நடக்க போறத பத்தி யோசிப்போம். உட்காரு. புரியுதா? பாஸ்ட் இஸ் பாஸ்ட். கொஞ்சம் பாத்துக்கடா. ஐ கண்ணுக்குட்டி, என்ன லவ்ஸா? நடக்கட்டும் பண்ணுங்கடா, பண்ணுங்க, காதல் பண்ணுங்க, பண்ணி சீரழிஞ்சு போங்க. காட்டு மல்லி பூத்தி இருக்கேன், காவல்காரன் காத்திருக்கேன்.
தேவா, இவனெல்லாம் கொலை பண்ணி கூவத்துல போடணும். ஆமா தேவா, இப்ப சிட்டில தொடர்ந்து கொலைகள் நடந்துட்டு இருக்குல்ல, அதுவும் கணவர்களுக்கு துரோகம் செய்யற மனைவிகளை கொலை பண்ணிட்டு ஆப்புன்னு வேற லெட்டர் எழுதி வச்சிருக்கானாமே. எனக்கு தெரிஞ்ச ஒரு அட்வொகேட் வைஃப கூட கொலை பண்ணிருக்கான். ராஸ்கல். ஏன் தேவா, தப்பு பண்றவங்களை தண்டிக்கிறதுக்கு இவன் யாரு? அவன் கடவுளா இருப்பான். தப்பு பண்றவன் ஒரு நாள் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். எனக்கு என்னமோ அவன் செய்யறது நியாயமா தான் படுது. ஆனா தப்பு பண்றவன் கண்டிப்பா ஒரு நாள் மாட்டுவான், அப்ப தெரியும். அவன் மாட்டும் போது பாத்துப்போம். இப்ப நம்ம கிளம்புவோம். சார் அவங்க 2 பேர் கையை கட்டி வராங்க சார். கொலகாரங்களா இருப்பாங்க. ஏய் நில்லுங்க. ஏன் 2 பேர் கையை கட்டிட்டு போறீங்க? எங்க கையை நாங்க கட்டிக்கிறோம். உன்னைய கேட்கல, இவனை கேக்குறேன். கரெக்டா கட்டிங்க சார். சார், சிங்கப்பூர் ஆஸ்பத்திரியில ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தை கேள்விப்பட்டிருப்பீங்களே, ஆமா. அதே மாதிரி எங்க கையும் சின்ன வயசுல ஒட்டிச்சு சார். அதனால அதை ஆபரேஷன் பண்ணி பிரிக்கிறதுக்காக சிங்கப்பூருக்கு போயிட்டு என்னது ஆமா சிங்கப்பூர் சார். இப்படி போறீங்க? சிங்கப்பூருக்கு தானே சார் ரூட். அட பாவிகளா, தென்மேற்கு வடதிசையில போண்டா, இப்படி போங்கடா. இந்த பக்கமா? நான் அப்பா சொன்ன கேட்டியா? வாயா. செல்லு மட்டும் அவசரத்துக்கு வேலையே செய்யாது. ஏய் மனோகரன், ஏய் டேய் மாப்ள மனோகரா, மச்சான் எப்பரா இருக்க? வைக்கமா இருக்கடா, நீ எப்படி இருக்க? வைக்கமா? நல்லா இருக்கா? பாண்டியா, இவங்க 2 பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஆட என்ன சார் நீங்க ஒரே ஊர்க்காரங்க, ஒண்ணா தான படிச்சு வளர்ந்தோம். அப்ப ஒட்டிட்டீங்க. ஆமாடா மனோகரா, ஆ. உங்க எஸ்டிவில எப்படி போயிட்டு இருக்கு? நம்பர் 1ல போயிட்டு இருக்கடா. ஆமா, நீ கூட ஏதோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்து கேள்விப்பட்டேன். ஆமாண்டா, ஆ. கமிஷனர் கூப்பிட்டு திடுதுப்புன்னு ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிட்டாரு. ஆ, இப்ப அதான்டா போயிட்டு இருக்கு. அப்படியா? மச்சான், போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொன்ன உடனே ஞாபகம் வருது. ஏதோ ஆப்பு ஒரு கொலைகாரன் சிட்டியே கலங்கடிச்சிட்டு இருக்கானே. பாத்துறா, உனக்கு ஆப்பு வச்சிட போறான் அவன். ஆ, அது எனக்கு இல்ல, அவருக்கு தான். ஆ? அவர் தானே கண்டுபிடிக்க போறாரு. இவர் தானே கண்டுபிடிச்சுறார். வாங்க மாப்பிள்ள போலாம். டேய் மச்சான் நில்றா. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா ஃபர்ஸ்ட் நைட்லாம் நடக்கலன்னு கேள்விப்பட்டேன். இந்த விஷயம் போலீஸ் வரைக்கும் தெரிஞ்சு போச்சா? சன்டிவி தலைப்பு செய்தில சொன்னாங்களே. அடிக்காதீங்க மாப்பிள்ள. ஓகே அப்படி. ஏய் ராதிகா, பூஜா, என்ன திடீர்னு? what a surprise. தேவா, இவள என்ன பண்ணீங்க? உங்க வீட்டுக்கு வரணும்னு ஒரே டார்ச்சர் பண்ணிட்டா தெரியுமா? நான் எனக்கு வாங்க உள்ள வாங்க பேசலாம். சாரி, புள்ளையார் ரூம் அப்படிதான் இருக்கும். என்ன பாக்குறீங்க? நானும் புள்ளையார் 2 பேரும் பேச்சுலர்ஸ் தான். உட்காருங்க. அன்னைக்கு ஒரு நாள் வீட காமிச்சேன், அதனால ஈஸியா வந்திருப்பீங்க. எந்த கஷ்டமும் இல்லல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அமெரிக்கால இருந்தா கூட ஈஸியா கண்டுபிடிச்சிடுவோம். அதானே எங்க வேலை. என்ன விஷயம் சொல்லுங்க. அதை ஏன் கேக்குறீங்க? நான் ஆபீஸ் கிளம்பிட்டு இருந்தேன். என்ன கொண்டு போய் தேவா ரூம்ல விடுன்னு ஒரே டென்ஷன் பண்ணி ஒத்த கால நின்னுட்டா. ஏன் இன்னொரு கால் என்னாச்சு? சும்மா இருங்க தேவா. இவள என்ன சொக்குப்படி போட்டு மயக்குனீங்க? உங்களையே நினைச்சுக்கிட்டு இருக்கா. இத ஒரு நிமிஷம் இருங்க, இத வரேன். நீ எதிர்பார்த்த மாதிரி இங்க வந்தாச்சு. தேவாக்கு சந்தேகம் வராத மாதிரி நடந்துக்கோ. இது வந்தாலே எனக்கு ஃபோன் பண்ணு. பி கேர்ஃபுல். ராதிகா, கொஞ்சம் இருங்க. சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்ல, நான் ஃப்ரிட்ஜ்ல பார்த்தேன். நான் போய் கேக்கும் கோகோ வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். எனக்கு ஆபீஸ்க்கு நேரமாச்சு. நான் கிளம்புறேன். இன்னொரு நாள் பார்க்கலாம். ஐயோ, அது உங்களுக்கு இல்ல, அவங்களுக்கு. விளையாடாதீங்க தேவா.
ஏமா நடிப்புல சிவாஜி கணேசன் கமலஹாசன் எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டிய. நான் என்னமோ உன்னை விக்ரம், அதான் காசி விக்ரம் நினைச்சேன். ஆனா நீ தூள் சொர்ணாக்கா ரேஞ்சில கலக்கிட்டு இருக்க. இப்ப என் கொள்கையே மாத்திட்டேடி. இது பாரு பூஜா, இது வரைக்கும் நான் வகுட்டுல குங்குமம், நெத்தில பொட்டு, கழுத்துல தாலி, கால்ல மெட்டி உள்ள பொண்ணுங்களை மட்டும் தான் கொண்டு இருக்கேன். முத தடவை கன்னி பொண்ணு கொலை பண்ணி கோவிந்தா கோவிந்தா போட போறேன். வழக்கமா நானா தேடி போய் தான் பூஜா கொலை பண்ணுவேன். முததோடைய நீயான தேடி வந்து மாட்டிக்கிட்டேன். விதி. உங்க அம்மா அப்பா செத்துட்டாங்க சொன்னல, நல்ல நேரம் முடியறதுக்கு முன்னாடி அவங்கள போய் பார்ப்போம். தப்பு பண்ணிட்டிய பூஜா. அன்னைக்கே உன்னை கொண்டிருப்பேன். ஆனா விட்டுட்டேன். உன்கிட்ட இருக்கிற ஏதோ ஒண்ணு என்ன தடுத்துருச்சுடி.